ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது பாவ மன்னிப்புங்கிறது நமக்கு ஒரு அரிதான காரியமாகவே இருந்துச்சு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுதான் இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா ரத்த சிந்தனை நிமித்தம் இன்றைக்கி நம்ம என்ன பாவம் பண்ணாலும் ஆனால் மன்னிப்பு நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குதுன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார். அதுக்காக என்ன பாவம் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட போனாலும் ஏசப்பா மன்னிச்சிருவாங்கன்னு அல்ல. நம்ம பாவம் செய்ய செய்ய நம்ம தான் ஏசப்பாவை திரும்ப திரும்ப சிலுவையில் அறையிறோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா சமாதானமா ஆரோக்கியமா வாழணும்னு சொல்லிட்டு ஏசப்பா அநேக பாடுகளை தன்னோட சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா நம்ம இதை உணராம அவரை திரும்ப திரும்ப என்ன செய்யறோம் அப்படின்னா காயப்படுத்தும். இனி வரும் நாட்கள் பொல்லாத நாட்கள், காலம் ரொம்ப கொடிதா மாறிட்டு இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதுக்காக ஏசப்பா சரீரத்தில் அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டாங்க. ஏசப்பாவுடைய தியாகம் விலையேற பெற்ற தியாகம். அவருடைய தியாக அன்பை நினைவு கூர்ந்து பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் அவருடைய சித்தம் செய்கிறதுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புத அதிசயங்களை பார்ப்பீங்க. விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.